ஓகே ப்ரோ, இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் கலர் ஓட்ட போகிறோம் புது வண்டியில். மாமா அங்கே ஓட்டிகிட்ருக்காரு. இப்போ நம்ம போகிறோம். போய் மாமா ஒரு வித்தியாசமான கலப்பு ஓட்டுவார். வாங்க நான் உங்கள் வீடியோவில் காட்டுறேன். டாடா பைக்கா போயிட்டு ஓட்ட வேண்டிதான். சரி அக்கா, டீசல் கம்மியாக இருக்குது, நான் ஃபோன் பண்ணுறேன். ஸ்கூலுக்கு பின்னாடி தான். என்ன தெரியாது ஓட்டு. சரிங்கக்கா, நான் ஃபோன் பண்ணுறேன். இதே ஓடிடுன்னு நினைக்கிறேன். இப்படி பத்தலைன்னா கூப்பிட்றேன். ஸ்கூலுக்கு பின்னாடி மட்டும் கொண்டு வாங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன். சரிங்கக்கா. ஓட்டிட்டு வந்து 5 கிலோ ஓட்டணும். எவ்வளோ நேரம் வரைக்கும் தெரியல. போய் கலப்பு ஓட்ட வேண்டியதான். ஏற்கனவே ஒரு வண்டி ஓட்டிகிட்டு டக்குன்னு முடிச்சிருவோம். பார்த்தீங்கன்னா பீப் சவுண்ட் வரும் உங்களுக்கு. 14 ஆர்பிஎம் 13 ஆர்பிஎம் மேலே போனீங்கன்னா பீப் சவுண்டு நல்லா வரும். கேமரா கேட்குன்னு நினைக்கிறேன். அப்படியே ஸ்லோ பண்ணால் பாருங்கள், அவ்வளோதான், பீப் குறைஞ்சிடும். ஒரே 15 ரேஸ் அழுத்தினோம்னா சவுண்டு வரும். இது வந்து இவ்வளோ லிமிட்டுக்குள்ளே போகணும், இந்த ஆர்பிஎம்குள்ளே போனீங்கன்னா மைலேஜ் வரும்னு காட்டுறதுக்காக ஒரு இண்டிகேஷன். முன்னாடி தான் ரோடு இருக்கலாம். ஸ்கூலுக்கிட்ட நாங்கள் போயிட்டு சிந்தனை பார்க்கலாம். காட்டிருப்போம், அவ்வளோதான். கரெக்டாக டிராக்டர் போகிறதுக்கான ரோடு மட்டும்தான் இருக்கும். இவ்வளோ தான் போகும். அதுலேயும் மட்டை யாரையும் அதிகமாக போகவே மாட்டாங்க ப்ரோ. நான் மட்டும்தான் கள்ளக்குடி சுற்றுறதுக்கு ஓலை ஓட்டுறது மட்டும் தான் போகும். பார்த்திங்கன்னா இந்த வட்டமெல்லாம் ஓட்டணும். பணவோட கிடக்குது. காட்டு தண்ணியில் வந்து எல்லாம் எடுத்து போட சொல்லலாம். அப்போ வந்து எப்போ எடுத்து போடுவாங்கன்னு தெரில. இந்த தீவை அழிச்சிட்டோம்னா முடிஞ்சிச்சு வேலை. சந்தில் பூந்து எங்கேருந்து வந்தாருன்னே தெரில. காடு குட்டி மாரி முடிட்டு வந்தார். பார்த்தீங்கன்னா பைசன் பே ஒரு டைப்பான கலப்பை. இப்போ தான் கலப்பையை பெருமையாக பேசிட்டு வந்தேன். கலப்பையை இப்போ தான் பெருமையாக பேசிட்டு வந்தேன். ஒரு வித்தியாசமான கலப்பை. இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது கலப்பையை. நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா டாப்லிங்க பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு தான் இருக்கும். அந்த காலத்து மேடம் எதுக்கு மாமா ஆரம்பிச்சுட்டு கேட்குறீங்க? இந்த காட்டுக்காரரை நான் என்ன மாமா குறுக்கில் ஓட்டுறீங்க? நெட்டாக ஓட்டி விட்டுட்டுமா? இல்லை நெட்டில் ஓட்டேன். சரி, ஒரு சால் ஓட்டி விட. ஓகே ப்ரோ, பார்த்தீங்கன்னா 2 வண்டி வந்துருச்சு ஃபீல்டுக்கு. இது நம்ம வண்டி, அது நம்ம வண்டி தான். இது நம்ம வண்டி தான். இந்த தீவை அழிக்கணும் ப்ரோ. இந்த அந்தமான் தீவை அழிச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சுது. அப்புறம் அங்கங்கே போய் பல வண்டி பிச்சை எடுக்கிற வேலை தான்.
அந்த 2 வயலும் தானே? தென்னம்பலம் வரலாம். சரி ஓட்டு. இந்த காட்டுக்காரங்க வந்தாங்கன்னா எதையும் ஓடுறதா இருந்தால் ஓட்டிட்டு மேலே ஒட்டுக்கா ஃப்ரெஷ்ஷான வயலுக்கு போயிடலான்னு பார்த்தா நான் அப்படியே அந்த வயலுக்கு போகிறேன். நான் அப்படியே அங்கே போனால் தான் தெரியும். முன்னாடி போகிறீங்களா? வீட்டுக்கு போகிறேன். போகிறதுனா போங்க, நான் ஓட்ட சொன்னா ஓடிட்டு வரேன். சரி நான் கேட்குறேன், போய் கேட்குறதா இருந்தால் இவங்கள்ட்ட அது வரலுக்குதில்ல வயல. இந்த காட்டுக்காரரை போய் கேட்கு. ஒரு வண்டிக்கு ஒரு 3 மணி நேரம் ஓடும் ப்ரோ. ஓடிவிட்டா வேலை முடிஞ்சிடும். ஆரம்பிக்கிறாங்களா? வீட்டுக்கே தான் போய் பார்த்துட்டு வரணும் பாருங்க. ஓகேங்களா? இந்த வயல் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. எதனால் கேன்சல் ஆச்சுன்னா சோளம் வரைக்கிறாராம். ஸோ அதனால் வந்து அப்புறம் ஓடிக்கலாம் தம்பி அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ அடுத்த வயல் தான் போகணும். மாப்பிள்ளை ஓட்டி போட்டோம். மேலே ஓட்ட போகலாம். ஒரு அங்கெல்லாம் நெட்டாக இருக்குது. அதை ஓட்டிடுவோம். இந்த வயலுக்காரில் ஒரு 1.5 மணி நேரம் ஓடும். நான் ஒட்டுக்கா ஓட்டிக்கிறேன்ட்டாரு. சரி ஓகே, இதான் காட்டுக்காரரோட விருப்பம் தானே, நாம் என்ன பண்ண முடியும்? வெயில் சும்மா தாங்க முடியல ப்ரோ. என்ன உங்கள் வீட்டு வெயிலா எங்கள் வீட்டு வெயிலா ஒன்றும் பண்ண முடியல. வண்டியில் இருக்கிற தண்ணி என்னமோ 150 டிகிரி செல்சியஸ் இருக்கிற மாதிரி காயிலே ஊற்ற முடியல. தண்ணி அவ்வளோ ஹீட்டாக இருக்குது. அதுதான் இப்போ தான் ஒரு வயலுக்காரர் காட்டுக்கு ஏறி போகிறேன். மாப்பிள்ளை அங்கே ஓட்டிகிட்டு வரான். ஓட்டிகிட்டு வந்து ஜாயின் பண்ணிக்குவான் ப்ரோ. அப்புறம் நம்ம சைடெலாம் மழை பெஞ்சிருக்குதா? அதே மேட்டுக்கடை ஓட்டினேன். எங்களை ஓட்டிட்டோம் ப்ரோ. அது அதிகபட்சம் இன்றைக்கே நாளைக்கு ஓட்டினோம்னா வேறு அளவுக்கு வேலை முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வட்டம் ஓட்டிட்டோம்னா நேற்று முந்தா நேரத்தில் ஓட்டிட்டோம். இந்த வட்டம் ஓட்டினா எல்லாம் கிட்ட நெருங்கிடும். ஒரு பார்ட்டி இது இந்த வயல் ஒன்று அந்த வயல் ஒன்று. காட்டுக்காரர் வரல, ஆனால் நாங்கள் ஓட்டிக்கிறோம். பார்த்துக்காம அவ்வளோதான் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். கலப்பை மாப்பிள்ளை இந்த கலப்பையை பற்றி கேவலமாக பேசுகிறான் ப்ரோ. எப்படி உழவு எடுத்து வரணும் பாரு. வட்டை தீட்டம் சூப்பராக வரும். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் 3 வயல் ஓட்டினாடி தான் மாப்பிள்ளையை நானும் ஒன்று ஓடிக்கிறோம். ஓடிக்கிறோம். இந்த காலத்தில் இந்தளவுக்கு உழவு வருது என்ன ப்ரோ? மாப்பிள்ளைக்கு தான் அந்த கலர் பிடிக்கல, நாளாக ஓட்ட மாட்டான் அப்படின்னா அருமையாக வருது உழவு. அதான் எனக்கு இந்த கலப்பை பிடிக்கல, நான் பெரிய கலப்பு தான் எடுத்துகிட்டு போகட்டான். அதனால் நான் காலையிலே வந்து நானே எடுத்துக்கிட்டேன் கலப்பையை. வேறு எந்தளவு நீட்டாக தானே வருது வேறு. இந்த கரை கூட இல்லாத எத்தனையோ பேர் ஓட்டுறாங்க. வேறு இதில் ஓட்டு வந்துக்கிற பாருங்க. இப்போ கட்டிட்டு வெளியே வந்துக்கிற பாருங்க. இதில் எப்படி இருக்குது மாப்பிளைக்கு இந்த கலப்பை துப்பாக்கூர் கலப்பையா. கலப்பையை பற்றி சாதாரணமாக இடம் போட்டான் மாப்பிள்ளை. கேமரா நாம் ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் போகும். மாப்பிள்ளை ஓட்டுற கியர் பார்த்துக்கிட்டிங்கன்னா M3 MT 11-12 லோடில் 11 RPM போதுமில்ல. ஏட்டுக்காடு இதே அதிகம் ப்ரோ. இதுக்கு மேலே ஓட்டி என்ன பண்ணுறோம்? இதே 2வது ஆளுக்கு கலப்பை முழுகிட்டு வரும். கலப்பை முழுகிறதுலாம் பிரச்சனை இல்லை. ஏதோ ஒரு கல் மாடிச்சுன்னு வச்சுக்காங்க, திரும்ப நீர்னு கட்டாயி ஓடி போயிடும். மாப்பிள்ளை பாருங்கள், பாட்டு செட்டை வச்சு பாட்டு கேட்க முடியாது, ஹெட்செட்டில் பாட்டு கேட்டுக்கிறான். மாப்பிள்ளை மாமா காடு காஞ்சி போச்சுங்க. காஞ்சாலும் அவருக்கா காய்தான் பார்க்காதா.
ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ண போகிறோம். எந்த வண்டி கரெக்டான ஆர்பிஎம். நம்மளுக்கு வந்து 14 ஆர்பிஎம். பாப்பா நேரம் நில்ல, அது வேகம் பார்க்கலாம். நேரம் நில்ல, ரெண்டும் ஒட்டுக்கா விட்டு பார்க்கலாம். ரிவேர்ஸுவா எது வேகமாக போகுதுன்னு விட்டு பார்க்கலாம். ஆர்பிஎம் கட் பண்ணி மாப்பிள அப்படியே விட்டுருக்கலாம். மாப்பிள ஓரமாக வந்து தான் விடுவோம். கரெக்டாக எந்த ஆர்பிஎம் நான் 14 வச்சுருக்கிறேன். நீ கரெக்ட் பண்ணிக்கோ. நான் 14 வச்சு 13 ஓடுற மாதிரி வச்சுக்கிட்டேன். நீ கரெக்ட் பண்ணிக்கோ. இது கரெக்ட் தான் நடக்குது. இந்த ஆர்பிஎம் தான் கரெக்டு. எம் தேடா ஐபஸ்டா எம் தேடு. இதுக்கு கொஞ்சம் ஆர்பிஎம் குறைக்கணும். தேடு எம் தேடு வேகமாக போகுது. வேகம் ப்ரோ. ஐபஸ் கரெக்டு. ஆனால் எம்சைடுக்கு வண்டி லோட் ஆகுது. ஐபஸ்க்கு ஒரு ஆர்பிஎம் சேர்த்து விடுறதுனால லோட் ஆகல. சரிடா, இதுதான் கரெக்டு. ஏன் லோட் ஆகுதா? காடே காஞ்சி போனதுனால எம்சைடில் ஓட்டணும்னா ஆர்பிஎம் ட்ராபேஜ் பண்ணி ஓட்டணும்னா வண்டி லைட்டாக லோட் எடுக்குது ப்ரோ. இது பைசன் பைக் இதெல்லாம் கவலையே இல்லை. 14 ஆர்பிஎம் லோடு எடுத்தாலும் சரி எடுக்காட்டியும் சரி அதே ஆர்பிஎம் தான். இதெல்லாம் மணல் தார காட்டுக்கு எதுக்கும் வண்டி ஸ்லீப்பேஜ் ஆகுது. சால் கூட ஓட்டிடலாம், 2வது சால்லாம் ஓட்டவே முடியாது. ஹைட்ரோலிக்கில் ஒரு நாள் கட்டி வைக்கிற வண்டி போகவே போகும். மாப்பிள்ளை வண்டியாக இருந்தால் அசால்ட்டாக போயிடும். நம்மளுக்கு போகவே மாட்டேங்குது, கிட்டிக்கிட்டே இருக்கு. ஒரு 3 பேருக்கு இருக்குது. ஓட்டிட்டா இந்த வட்டம் முடிஞ்சுது, எல்லாம் ஓரளவுக்கு ஓட்டிட்டோம். ஒரு நண்பர்களை வீடியோ பார்த்துட்டு உங்கள் ஏரியா வந்தால் கள்ளப்பரு போட முடியுமான்னு கேட்குறீங்க. ப்ரோ இங்கே ஏகப்பட்ட வண்டி வராங்க, வந்து வண்டிக்கு 10 மணி நேரம் கூட ஓட்ட மாட்டேங்கிறாங்க ப்ரோ. இப்போ என் வாமல் பார்ட்டியெல்லாம் ஒன்று கூட நான் விட மாட்டேன். எல்லாமே 3 நாள் ஆனாலும் சரி 4 நாள் ஆனாலும் சரி நான் ஒண்டியாக தான் போட்டுக்கிட்டு இருப்பேன். இப்போ இந்த எப்படி சொல்கிறது, அந்த கள்ளப்பரு பொட்டி இல்லாதவங்களுக்கு தான் போட முடியும் அப்படின்னு பார்த்தா அதுக்கே கிட்டத்தட்ட 20-30 வண்டிக்கு மேலே வந்துடுறாங்க. வர டீசலை கூட மீதி ஆகாது. ஏதோ அவங்க நேரம் லக்கு வந்து மாட்டினா வண்டி இல்லாத இருந்து வந்தீங்கன்னா பரவாயில்ல. ஆனால் நிறையா வண்டி வந்துடும், கம்பல்சரி வண்டிக்காரர் வந்துடுவாங்க. வந்துட்டால் பிரச்சனை.
என்ன மாப்பிள்ளை அதிகம் லிவர் மேலே கை வைக்கிறதால ரோட்டில் ஓடிட்டு இருக்கலாம். நம்மளது கொஞ்சம் டர்னிங்கெல்லாம் முக்குவோம், கொஞ்சம் தூக்கி கொடுத்தா வண்டி ஃப்ரீயாக போகும். மாப்பிள்ளை இதெல்லாம் அந்த பிரச்சனை இல்லை வருதா. இப்போ கட் ஆக மாட்டேங்குது, பிரேக் மேலே காலை வச்சா தான் கட் ஆகுது. மாப்பிள்ளை டீசல் கம்மியாக இருக்கும், முடிஞ்சா என்னன்னே தெரியலையே. ஸ்கூல் ப்ரோ என்ன கட்டடம்னு கேட்காதீங்க, ஸ்கூல் இது இந்த டைம் பரவாயில்ல. அடுத்த சோள வரைக்கும்லாம் அந்த சீசன் டைம்லாம் வச்சுக்காங்க. இப்போ ஓட்டினோம்னா ஸ்கூலில் வந்து மேம் வந்து அப்படியே ரேடியோ கொஞ்சம் யூஸ் பண்ணாதீங்கப்பா, பிள்ளைங்களாம் படிக்க மாட்டேங்குது, அங்கேயே வேடிக்கை மாட்டேங்குது. நாங்கள் வந்தால் 2 வண்டி வந்தோம்னா 4-5 மணி நேரம் ஓடுமா, அதனால் ரேடியோலாம் யூஸ் பண்ணாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. இப்போ வரப்போ இப்போ போட்டுக்கலாம், ஏன்னா ஸ்கூல் ஹாலிடே தானே, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாப்பிள்ளை டீசலை பற்றி எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க, இருக்குமோ ஓட்டியாச்சு ஓடிச்சு. மாப்பிள்ளை பாருங்க அடுத்த வயல் ஓடிட்டான். நாமளும் இப்போ அடுத்த வயலுக்கு தான் ஜம்ப் ஆக போகிறோம். போய் சொருவுது. சீசன் டைம்னால தனியாக நின்றுட்டு வீடியோ எடுக்க முடியல ப்ரோ. இப்போ மாப்பிள்ளையும் காலையிலேருந்து ஓடிட்டு இருக்கிறானா, நானும் காலையிலேருந்து ஓடிட்டு வரலாம், அதனால் ஒன்றுமே பண்ண முடியல. காலையில் 2 பேரும் சாப்பிட்டது தான் 9:30 மணிக்கு. மத்தியானம் டோர் போடலை. இதெல்லாம் எங்கள் சைடெலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா காட்டுக்காரம்லாம் காட்டுக்கு வரவே மாட்டாங்க ப்ரோ. ஃபோன் பண்ணி ஓட்டும் போது இப்போ ஒரு காடுக்காரர் தான் இங்கே கூப்பிடுவாங்க. ஒரு காட்டுக்காரரை கூப்பிட்டா போயிட்டோம்னா ஒன்று ஓடிட்டு ஒன்று விட்டுட்டுலாம் வர முடியாது. எல்லா காட்டையும் ஓட்டி ஆகணும். இல்லைன்னா வச்சுக்காங்க, ஏன்னா போனைய எங்காட்டையும் ஓட்டிட்டு வரக்கூடாதாம்மா. நாம் அது ஒரு ரைடு டீசல் கடை எடுத்து வரணும். அதனால் ஒரு வட்டம் ஓட்ட வந்துட்டோம்னா ஒரு காட்டுக்காரர் சொல்லிட்டாங்கன்னா அப்படியே நெருக்கி ஹோல்டு பண்ணி வைப்போம். அது அன்னைக்கு அந்த ஏரியா போனால் முடிச்சுட்டு தான் வெளியே வரணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டு. இப்போ இன்றைக்கி காலையில் வந்தோம், கிட்டத்தட்ட மணி 4 மணி ஆகுது. 2 வண்டியும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, வேலை முடிஞ்சுது. இப்போ நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக கை வைக்காத ஏரியா ஒன்று போய் போடலாம். நாளைக்கு ஒன்றும் இல்லை ப்ரோ, எல்லாம் ஒரு 3 நாளாக ஓட்டிட்டோம், ஓட்டுறதெல்லாம் ஓட்டிட்டோம். இனிமேல் வந்து கொஞ்சம் காடு வேறு காஞ்சிக்கிட்டு, உங்களுக்கே தெரியும், மண்ணு நல்லா அழுதுச்சு. முதல் சாலுக்கு வண்டியை பொடின்னு பிடிக்குது, 2வது சாலுக்கு தான் மண்ணு கொஞ்சம் ஃப்ரீயாக ஆகுது. ஆனால் இந்தளவு காய வச்சு ஓட்டுறதுனால நாளைக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஒரு பில்லு கூட இருக்காது, சுத்தமாக காஞ்சி கருவோடு ஆகி போயிடும். இந்த கலப்பை வந்து எங்கள் மாமாவுது, டெம்பரரியாக வேலை செஞ்சு வைக்கலாம். அந்த கலப்பை பார்த்துக்கிட்டு இன்னொரு புது கலப்பை இருக்கும், என்ன ப்ரோன்னு கேட்பீங்க. அது வந்து தம்பி எடுத்துகிட்டு போயிட்டார் ப்ரோ, அவர் ஒரு கலப்பை ஓடி போயிடுறாரு. அவங்க மொத்தம் 3 வண்டி கலப்பை, 2 வண்டி ரொட்டாட்டர் ஓடிட்டு இருக்குது. அப்புறம் உங்கள் சைடெல்லாம் ஓட்டிட்டீங்களா, கடலப்பருப்பு ரெடியா என்னன்னு கமெண்டில் சொல்லணும்ப்பா. இன்னொரு 4 நாள் கழிச்சு இன்னொரு தோறுச்சுன்னா ஒரு அளவு ஓட்டினாலும் ஓட்டுவாங்க, காடு சுத்தமாக இருந்தால் கொட்டை போட்டாலும் போட்டுருவாங்க. யாரையுமே எதுலேயுமே கணக்கு வைக்கிறது. ஒரு காட்டுக்காரன் போட்டானா ஒரு ஓட்டத்தில் எட்ரா
வேண்டாம் நாமளும் போட்டுடலாம்டா அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர அதே ஒட்டுக்காக போடுறதெல்லாம் பிரச்சனை இல்லை ப்ரோ, நான் போட்டுட்டேன் வேணாம்னு இல்லை. இந்த களை வெட்டும் போது எல்லாம் ஒன்றா மாட்டிக்குவாங்க. எல்லாம் ஒரே அன்றைக்கெல்லாம் ஏறு மாட்டில் போட்டாங்க, டெய்லியும் ஒவ்வொரு வயலில் போட்டாங்க, ஆளுங்க களை வெட்டிக்கிட்டு வர்றதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. இன்றைக்கி ஒட்டுக்கா எல்லோரும் ஒரே நாளில் வண்டி விட்டு கொட்டையை போட்டுடுறாங்க. எல்லாத்துக்கும் ஒரே நாளில் ஆள் களை வெட்ட வரணும்னா இது ஆவண்டி சாத்தியப்பட வேண்டிய விஷயமா தான் பிரச்சனை. ஏதோ ஒவ்வொருத்தரா விட்டு விட்டா போட்டால் போட்டால் எல்லாம் ஒட்டுக்காக தான் போடுவேன் அப்படின்னா என்ன பண்ண முடியும்? ஒவ்வொருத்தரும் பாருங்க இதை எதுவும் பண்ணாதுன்னு விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் அதுதான் சொட்டையே வந்துடும். இன்னொருத்துக்கு ஓட்டுறதுல ஒன்றும் தப்பாயிடாதுல்ல. முடிஞ்ச அளவுக்கு 2 சால் ஓட்டும் போது பில்லு எங்கேயுமே தெரியக்கூடாது. இந்தளவு ஓட்டி பழகிக்காங்க. அப்புறம் நான் நல்லா ஓட்ட தெரிஞ்சுன்னு சொல்லலை, நிறையா பேர் புது பழக்க பக்கம் ஓட்டுறாங்களா, நீங்களுக்கு தான் சொல்கிறேன். நல்லா ஓட்ட தெரிஞ்சு எனக்கு ஓட்ட தெரியாதான் நீ ஓட்டுறியாடா, நீ தப்பாக எடுத்துக்காதீங்க. புதுசாக ஓட்டுற நண்பர்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு கலப்பு உள்ள கூட போட்டு ஓட்டிக்காங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இல்லைன்னா அந்த தரம் திரும்புற இடத்துலாம் சொட்டை விழுந்துடும். அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கே தெரியும், இப்படி திருப்பினா இப்படி கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிற அளவுக்கு அதெல்லாம் நீங்களே தான் கற்றுக்கணும். ஓட்டி பழகி விட்றீங்க, அந்தளவுக்கு கற்றுக்கிட முடியாது. அதெல்லாம் நீங்களே பார்த்து அப்படின்னு புரிஞ்சுக்கணும். எல்லாமே கற்றுக் கொடுக்கணும்னா அது யாராலையும் முடியாது. அதுக்கு ஒரு 60% ஓட்டி கொடுக்குற நண்பர்களை கற்றுக் கொடுத்தாங்களோ இல்லை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்களோ, மீதிக்கிற 40% அது நீங்களே தான் ரெடி ஆகிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான் ப்ரோ. இந்த வயலில் இந்த 2 பேர் இருக்குது, நான் ஓடிட்டு வேறு வயலுக்கு போய் தண்ணி போட்டேன். இவர் தான் நம்ம கேமராமேன். பாடுறா, இங்கே பாடுறா, சூப்பராக இருக்கப்போ. இன்ன வரைக்கும் சூப்பராக வீடியோ எடுத்த. எங்கே ஓடுற டே, வா வீடியோ எடுக்கணும் நீ தான். அவ்வளோ என்ன பண்ணுறாரு உங்கள் டாடி? ஹாய் சொல்லு. தான் ப்ரோ தம்ப்லைன் பார்த்துங்க, தம்ப்லைன் இந்த மாதிரி இருக்குன்னு நினச்சி உள்ளே போவீங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடுக்கிறதுனால இருக்கும், மற்றபடி வீடியோ எடுக்காதனால பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி தம்ப்லைன் இருக்கும். ஆனால் இந்த வண்டி ஒரு வயலில் ஓடும், அந்த வண்டி ஒரு வயலில் ஓடும். இதை பார்த்தா நிறையா வீடியோவில் உள்ளே போய் பார்ப்போம். கடைசி வீட்டில் உள்ளே போனால் அந்த கிளிப்பே கடைசி வரல இருக்காது, குழப்புற மாதிரி. அவ்வளோதான் ப்ரோ. இந்த ஒரு வயலும் இருக்குது, இது ஒன்றே ஓட்டி முடிச்சிட்டோம்னா ஃபினிஷ் முடிஞ்சது, கதம் கதம். சாமி இந்த வண்டியில் இருக்கிறியா, மாமண்டியில் போயிருக்கிறியா?
நீ வீடியோ எடுக்கிறியா மயில? சரி, இன்னும் மட்டும் ஷூட் பண்ணது வீடியோகிராஃபர் தான் ஷூட் பண்ணார். வீடியோகிராஃபர்னு சொல்லு. ஆ சரிப்பா. செம்மையாக இருக்கும். நல்லா பேசு, நல்லா எடுக்கிறமான்னு சொல்லு. பேசு, நல்லா எடுக்குவேன். நான் வீடியோக்கு எப்படி படித்தான்? வீடியோவில் திரும்ப கைஸ் தான் ஒன்று பிடிச்சி போட்டு செம்ம ஃபீல் இருக்கு கைஸ். வண்டி பிடிச்சிட்டு போச்சு. சமேத் ஐ சூப்பரா திரும்புற. வண்டி எப்படி எடுத்துக்கிறான்னு ஓரளவுக்கு ஆட் பண்ணி போகிறோம். மாப்பிள்ளை கடைசி ஒரு பேர் தெரிஞ்சுட்டோன்னா வேலை முடியும். ஸ்கூல் இல்லாதனால என் மகனை கண்ட்ரோல் பண்ண முடியல. நானும் வரப்பா போர் அடிக்குதுன்னு ஃபோன் எடுத்து ஓடியாந்துடுறாங்க. முடிஞ்சுதாம்மா இப்போ? ஓகேன்பா, அவ்வளோதான் முடிஞ்சது. மாப்பிள்ளை கடைக்கு வெளியே வரேன். எவ்வளோ நேரம் ஓடும் ஒரு காட்டுக்காரருக்கு ஒரு நான் ஒரு 40 நிமிஷம் ஓட்டிருக்கிறேன். மாப்பிள்ளை ஒரு எப்படி 20 நிமிஷத்துக்கு மேலே ஓட்டிருப்போம். டே வரலையா? வா ஓடியா ரோட்டுக்கு போ. அப்படியே ரோட்டுக்கு போடாங்கல்லாம் முள்ளுடா. வீட்டில் கொண்டாந்து விட்டுட்டு போயிட்டாங்க ப்ரோ. அதனால் இப்போ விட்டுட்டு போகிறேன் இல்லையா, நானும் வரேன்பா, விட்டுட்டு போயிடாதுப்பா. எங்களுக்கு வீடியோ எடுக்கிற வேலை முடிஞ்சிருச்சு. இனிமேல் நீ இங்கேயே இருந்துக்கடான்னா ஐயோ அப்பா நானும் வரேங்கிறான். ஓகேன்பா, இன்றைக்கி அவ்வளோதான். போயிட்டு என்ன ஆகுது, ஆம்பு கலப்பை ஒரு 1.5 மணி நேரம் வரும், 5 கலப்பை ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வரும். இதுதான் ப்ரோ வேலை.
அது இருட்டில் ஓட்ட முடியாது, அதெல்லாம் வீடியோ ஷூட் பண்ண முடியாது. நாளைக்கு ஏதாவது வேறு வீடியோ ஷூட் பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். போகலாம் அவ்வளோதான். ஆம்பு கலப்பை வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய். டேக் கேர். கார் ஒன்று வந்துருச்சு ப்ரோ, ரேஸ் எடுத்துகிட்டு அப்படி கார் வரும். எங்கேயாச்சும் ஓரமாக தான் ஓட்டிகிட்டு இருந்தோம். அந்த ஸ்கூல் பார்த்துருப்பீங்க, நிறையா நண்பர்கள் பிள்ளைங்கெல்லாம் பார்க்குறதா இருந்தால் அந்த ஸ்கூல் பார்த்துருப்பீங்க. அப்பலாம் அவ்வளோதான். அப்படியே வீட்டுக்கு போயிட்டு கலப்பையை கழிச்சு விட்டு வேறு கலப்பையை மாட்டிட்டு போகலான்ட்டு. பாய் பாய் ப்ரோ. நாளைக்கு வேறு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய். மிஸ் யூ ஆல்.